விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை ஸ்டாலின் மிரட்டிவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என திருமாவளவன் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அதிமுகவினருக்கு அழைப்பும் விடுத்திருந்தார் திருமா. இந்நிலையில் இன்று காலை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் நேரில் சந்தித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமா, மது ஒழிப்பு மாநாடு இல்லை, மது விற்பனை குறைப்பு மாநாடு என கூறி அதன் இலக்கை மாற்றி பேசியிருக்கிறார். இது பெரும் அதிர்ச்சியை அனைவரிடமும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, ஸ்டாலின் திருமாவளவனை மிரட்டிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மதுவால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அதனை வைத்து திருமாவளவன் விளையாடி கொண்டு இருப்பதாக ஆவேசமாக பேசியுள்ளார். மதுவிலக்கை மத்திய அரசிடம் கோராமல் மாநில அரசிடம் கோருவது ஏன் என கேள்வி எழுப்பிய தமிழிசை, மத்திய அரசின் கல்விக் கொள்கை திட்டங்களை ஏற்காதவர்கள் மதுவுக்கு மட்டும் திட்டம் கொண்டு வந்தால் ஏற்றுவிடுவார்களா என தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என கூறி வீடியோ வெளியிட்டு திமுகவிடம் அதிக சீட்டு வாங்க திருமாவளவன் திட்டமிட்டே இதுபோன்ற மாநாடுகளை நடத்துகிறார் என தெரிவித்துள்ளார். மேலும் 3.5 ஆண்டு காலமாக இதை பற்றி யோசிக்காத திருமா தற்போது மட்டும் ஏன் யோசிக்க வேண்டும், இது திட்டமிட்டு நடத்தப்படும் நாடகம் என ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.